சுதந்திர தின தேசிய கொடியை ஏற்றி வைத்து மருத்துவ முகாமை துவக்கி வைத்து இன்னும் பல நிகழ்ச்சிகளுக்கு பெருமையோடு செல்ல வேண்டியிருப்பதால் நம்முடைய ஐயா CMK ரெட்டி அவர்கள் இந்த வளாகத்திற்கு அழைத்த மாத்திரத்திலேயே இது ஒரு ஆல் இந்தியா டிராக்டர் இருந்தால் 86 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பல்வேறு சாதனைகளை படைத்தவர். பேராசிரியராக 17 ஆண்டு காலம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி பேராசிரியராக இருந்தவர். இந்தியாவிலே அல்ல, இன்றைக்கு உலகத்திலே அமெரிக்காவில் கூட இன்றைக்கு CMKR என்று சொன்னால் CMK ரெட்டி அவர்களை தெரியாதவர்கள் கிடையாது. அந்த அளவிற்கு சிறு குழந்தைகள் கூட ஏன் அந்த அளவிற்கு அவர் மேல் பாங்கு, அந்த பாசம் என்று சொன்னால் எல்லோரையும் மனிதர்களாக பார்க்கக்கூடியவர், பாசத்தால் அரவணைத்து செல்லக்கூடியவர், பெரியவர் சிறியவர் அதே போல உள்ளவர்கள் அதே போல வசதி இல்லாதவர்கள் எந்த சூழ்நிலையும் மறந்து அனைவரையும் மனிதர்களாக பாவித்த காரணத்தால் தான் இன்றைக்கு அவர் பின்னாலே இன்றைக்கு அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் ஆல் இந்தியா தெலுங்கு ஃபெடரேஷனுடைய நிறுவன தலைவராக இன்றைக்கும் நாங்க படிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றோம். நாங்க எல்லாம் படிக்கும் போது ஜனநாயகம் என்ன சொன்னாருன்னா, டெமோக்ரஸி ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் சொன்னாங்க. கரெக்ட் தான். ஆனா இப்போ கூட அதே தான். ஆனால் ஸ்பெல்லிங் தான் மாறி போச்சு. OFF ஆஃப் த பீப்புள் ஆகி போச்சு, FAR ஃபார் த பீப்புள் ஆகி போச்சு, BUI பை த பீப்புள் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இது நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம தேர்தலில் போகும்போது யார் நல்ல லீடரு, யார் கவனிக்கிறாங்க, யார் நம்ம நாட்டுக்கு நல்லா செய்வாங்க யோசனை பண்ணி செய்யுங்க. சும்மா ஏதோ ஒரு 10,000 2,000 கொடுத்தாரு பார்த்தா 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிற மாதிரி நீங்கள் செய்யாதீங்க தயவுசெய்து. இதுதான் நம்ம முக்கியமான அம்சம் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது இப்போ இளைஞர் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ரொம்ப எதிர்காலம் ரொம்ப நல்லது இவங்க. ஏன்னா நம்ம நாட்டில் 10 வருஷத்துக்கு யோசனை பண்ணுங்க. நான் அரசியல் பேச வரல. 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம இந்தியா எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயோ இருந்தது இந்தியா இப்போ உலகத்தோடைய நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னா அது நம்ம பிரதமர் கையிலோட சாதனைகள். திருப்பி நான் சொல்றேன், நான் அரசியல் செய்ய வரல, பிரதமர் செய்ய சாதனை மட்டும் நம்ம டெஃபினட்டாக நம்ம இந்த சமயம் நம்ம யோசனை செய்கிறோம். அவர் ஒரு ஸ்கேம்ஸ், கண்ட்ரி ஆஃப் ஸ்கேம்ஸ் ஹஸ் பிகம் ஏ நேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் என்று சொல்லலாம். தட் இஸ் அனதர் திங். இன்னொரு பிஃபோர் ஐ லீவ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். உலகம் பூரா சுற்றுறதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம இந்தியன் கல்ச்சர், நம்ம நாடு கலாச்சாரம் இந்த உலகத்தில் பெஸ்ட். நேஷனல் மாவட்டத்தினுடைய ஆளுநர் கவர்னர் RTR ஐயா வந்திருக்காங்க. நம்ம கைத்தட்டுங்க பார்ப்போம். நம்ம டைலருடைய பொருள் என்னன்னு தெரியணும்ல, மோட்டாருடைய வலிமை என்னன்னு தெரியணும்ல, நம்மளுடைய வலிமை எழுதிச்சு கைத்தட்டுங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆமா, இதான் நம்ம வலிமை. விவசாயமும் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள், இங்க இருக்கக்கூடிய அரிமா சங்க நிர்வாகிகள் அனைவரும் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதை உங்கள்கிட்ட இப்ப கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து விழா தொடர்ந்து நிகழ்வுகள் இருக்கிறதுனால என்னுடைய உரையை நான் இதோட சிறப்பாக முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.